பெயர்களில்தான் இருக்கிறது. நிலைத்திருக்க வேண்டும் நீண்ட நாள் வாழ்க்கையில், நினைவிருக்க வேண்டும் நீ போட்ட விதையினில், பொருள் இருக்க வேண்டும் நீ கூறும் கருவினில், பெயர் இருக்க வேண்டும் நீ வாழ்ந்த ஊரினில். நல்லது கெட்டது இரண்டையும் பிரித்து உள்ளது உடையது உருவாகக் கொடுப்பாரே அவருக்கு சான்றோர் என்பது பெயர். கல்லதை கற்று களவினை வெட்டி சொல்லது பாய்ச்சி களையெடுப்பாரே அவருக்கு ஆசிரியர் என்பது பெயர். வரவு செலவு இரண்டும் ஏற்று பிள்ளைக்கும் மனைவிக்கும் வேறாய் நின்று குடும்ப நலனை பேணி பார்ப்பார் அவருக்கு தகப்பன் என்பது பெயர். அன்பு என்னும் பெயரில் தெரசா, உயிர் என்னும் பெயரில் இறைவன், கற்பரசி என்னும் பெயரில் கண்ணகி, காதல் அரசன் என்ற பெயரில் கண்ணன். சமூகத்திற்கு உழைப்பவன் என்றால் நீ சமூக சேவகன், நாட்டுக்காய் உழைப்பவன் என்றால் நீ போராட்டவாதி, உணவை கொடுக்க உழைப்பவன் என்றால் நீ உழவன், உண்மை பேசி வாழ்பவன் என்றால் உனக்கு உத்தமன் என்ற பெயர். பசுமை என்னும் பெரும் பிரிவு இயற்கை என்னும் பெயரில் இருக்கிறது. பசுமை என்னும் பெரும் பிரிவு இயற்கை என்னும் பெயரில் இருக்கிறது. நீ யார் என அறிமுகம் செய்வது உன் பெயரில்தான் இருக்கிறது. நீ யார் என அறிமுகம் செய்வது உன் பெயரில்தான் இருக்கிறது. பெயர் போற்ற வாழுங்கள், தமிழ் நிலத்தை ஆளுங்கள். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவிஞர் சிவாவோட கவிதையை பார்த்துருப்பீங்க நம்புறேன். கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வர கவிதைக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.